வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குயிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மிளகு குழம்பு. இந்த மிளகு குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக முட்டைகோஸ் பொரியல், அப்பளம் இல்லை ஏதாவது கூட்டோடு வச்சு சாப்பிட்டா நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நல்ல கோல்டு இருக்க நேரத்தில் கூட இந்த மிளகு குழம்பு வச்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மிளகு குழம்பை நம்ம ஒரு வாரம் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது செய்கிறது ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பொருளை முதல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகும் சீரகமும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ மிளகு சீரகம்லாம் நல்லா வாசனை வந்ததுக்கு அப்புறமா 8 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தோன்னா இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பச்சரிசியை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பச்சரிசி இந்த அளவுக்கு செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே ஒன்றா ஆற வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம ரசத்துக்கு நுணுக்குவோம்ல, அதை விட கொஞ்சம் கூடுதலாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் லைட்டாக எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை சேர்த்துக்கலாம். பொடியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த குழம்பை நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை சிம்மிலே வச்சிடலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். குழம்பும் நல்லா திக்காக கிடைக்கும். நல்லா கோல்டு இருக்க நேரத்துலலாம் இந்த மிளகு குழம்பு வச்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இதில் அரிசியெலாம் வறுத்து சேர்த்துருக்கனால குழம்பு வந்து நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நம்ம மிளகு சீரகம் பச்சை கருவேப்பிலெலாம் வறுத்து சேர்த்து செஞ்சுருக்கனால இந்த குழம்பு நல்ல மணமாகவே இருக்கும். அதுவும் நல்லெண்ணெய் ஃப்ளேவரோடு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பும் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மிளகு குழம்பு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குயிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.